எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதி 15வது ஸ்லோகம். நம்மளுக்கு 15வது ஸ்லோகம் என்னன்னு பாருங்க. சசுராசுர கந்தர்வம் சசுராசுர கந்தர்வம் சயஸ்ரோக சயன நாகர்கள், நாக உலகத்தை சேர்ந்த நாகர்களுக்கு பேர் சயர்னு பேர். அந்த இந்த சான்ஸ்கிரிட் சாவுக்கு பக்கத்துல அது வருது. சயன்னா நாகர்கள் அர்த்தம். இது ஏன் நான் இப்ப சொல்லிடுறேன்னா, நான் சொல்லும்போது சொல்லாம கூட விட்டுருவேன். எனக்கு அதை பார்த்த உடனே அது ஞாபகம் வந்துன்னா உடனே சொல்லிடுவேன். அதனால என்னோட நடுவில் சொல்றதே நினைக்காதீங்க. அது நான் சொல்றது எதுக்கு சொல்றதுன்னா, எனக்கு அதை பார்க்கும்போது அது ஞாபகம் வரல இல்லையா மைண்ட்ல, அதை பார்த்த உடனே அதை தோடின உடனே இதுக்கு அர்த்தம் சொன்னோடனே அதை அப்படியே சொல்லிடுறது. ஏன்னா நான் லைன்ல நம்ம கண்டினியூஸா சொல்லும் போது அதை சொல்லாம கூட விட்டுருவேன். அடுத்தது போயிடும், ரோகன்னு போயிடுவேன். சயத்ரோகன்றது அதுக்கு போயிடும், அந்த மீனிங் போயிடுவேன். அதனால இதை அப்ப மனசுல தோணுறது சொல்லிடுறது, அவ்வளவுதான். சசுராசுர கந்தர்வம் சயக்ஷோரக அது அது அந்த சயன்றது வந்து நாகர்கள். யக்ஷ சயக்ஷோரகன்னா சய பிளஸ் யக்ஷ அப்படி வரணும். சய பிளஸ் யக்ஷ பிளஸ் ரகன்னு வரும். யக்ஷன்னா யக்ஷர்கள், ரகன்னா சாரணர்கள். சாரணர்கள்ன்றது தேவலோகத்துல வந்து அந்த நம்ம சாரணர்ன்றமே அதே மீனிங் தான். சாரணன்றது அது அந்த மீனிங் தான். அது அதுல இருந்து வந்தது தான். சாரணன்றது ஒழுங்குபடுத்துறது. தேவலோகத்துல ஒழுங்குபடுத்துற வேலையை செய்யறவங்க சர்வீஸ் ஓரியன்ட் பீப்புள்னு அர்த்தம். அதை சொல்லணும். அதுதான் அது இல்லை. போயிட்டு பார்க்க மறுபடியும் சொல்றேன். பார்க்க முதல்ல இருந்து. சசுராசுர கந்தர்வம் சயசோரக சசுராசுர கந்தர்வம் சயசோரக ராட்சசம் ஜகத்வதே வர்த்தஜேதம் கிருஷ்ணஸ்ய சசராச்சரம். சசராசுர கந்தர்வம் சயக்ஷோரக ராட்சசம் ஜகத்வதே வர்த்தஜேதம் கிருஷ்ணஸ்ய சசராச்சரம். இது எப்படி சொல்லணும்னா, சசுராசுர கந்தர்வம் சயக்ஷோரக ராட்சசம் சசுராசுர கந்தர்வம் சயக்ஷோரக ராட்சசம் ஜகத்வதே வர்த்தஜேதம் கிருஷ்ணஸ்ய சசராச்சரம் அப்படி சொல்லணும். சசுராசுர கந்தர்வம் சயக்ஷோரக ராட்சசம் ஜகத்வதே வர்த்தஜேதம் கிருஷ்ணஸ்ய சசராச்சரம். சசராசுர கந்தர்வம் சயக்ஷோரக ராட்சசம். எப்பயுமே இதெல்லாம் ஒரு 4 தடவை சொல்லிட்டே இருந்தா அதான் வரும் அந்த வார்த்தை. ஒரு வார்த்தை வாயில நுழையில என்ன விடக்கூடாது. சகசநாமத்துல மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வார்த்தை வாயில நுழையில நான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வார்த்தைக்கு போகவே கூடாது. அந்த வார்த்தையை அந்த எழுத்தை கூட்டி ஒழுங்கா படிச்சுட்டு அப்புறம் போனாதான் உங்களுக்கு மறுபாடம் ஆகும், மனசுல பதிஞ்சிடும். அது ஒரு 4-5 தடவை அதை சொன்னீங்கன்னா அப்புறம் வந்துடும். சயச்சோரகன்னு ஒரு 10 தடவை சொன்னீங்கன்னு வைங்க, அப்புறம் சொல்லும் போது வந்துடும் அது. சசுராசுர கந்தர்வம் சயச்சோரக ராட்சசம் ஜெகத்வதே வர்த்தஜேதம் கிருஷ்ணஸ்ய சசராச்சரம். இதான் இது சொல்ல என்னோட இது. இதுக்கு நான் அர்த்தத்தை பார்ப்போம். சசராசுர சன்னா சிறந்த, சுரன்னா தேவர்கள். சசுரா சுரன்னா தேவர்கள். அசுர இதுல வந்து சசுராசுரன்றது ச பிளஸ் சுர பிளஸ் அசுர அப்படி எடுத்துக்கணும். சசுராசுரன்றத ச பிளஸ் சுர பிளஸ் அசுர. சசுராசுரன்றது என்னன்னா சிறந்த தேவர்கள் மற்றும் அரக்கர்கள். தேவர்கள் அரக்கர்கள் சசுராசுர சிறந்த தேவர்கள் அரக்கர்கள். கந்தர்வம் கந்தர்வர்கள். சயக்ஷோரகன்றது சய யக்ஷ பிளஸ் ரகன்னு வச்சுக்கணும். சய பிளஸ் யக்ஷ பிளஸ் ரக அப்படி சயக்ஷோரகன்றதை அப்படி எடுத்துக்கணும். சய பிளஸ் யக்ஷ பிளஸ் ரக சயக்ஷோரக அப்படி சொல்லணும். இதுல வந்து சயன்னா நாகர்கள், யக்ஷன்னா யக்ஷர்கள். யக்ஷர்கள்ன்றது வந்து தேவலோகத்துல இருக்கின்ற தேவலோகத்தில் நடமாடுகிற மக்கள்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தேவர்களோட ஒரு பிரிவு யக்ஷர்கள். ரகன்னா சாரணர்கள். சாரணர்கள் நம்ம சொல்றோமே சாரணர் தேவலோகத்துல வந்து காவல் மாதிரி இருந்து ஒழுங்குபடுத்துறவங்க, அதுதான் சாரணர்கள். சயக்ஷோரக அடுத்தது வந்து ராட்சசர்கள். ஜகத்வதே ஜகத்
இது எல்லாம் ஜகத்னா ஜகத்னா இது அத்தனை அனைத்தையும் அர்த்தம். இது அனைத்தையும் ஜெகத்னா இது அனைத்தையும், வதேன்னா ஆகியோரைன்னு அர்த்தம். ஜெகத்வதே ஆகியோரை உள்ளடக்கிய ஜெகத்வதே. உலகன்றது ஜெகத்ன்றது உலகம் தான். உலகம் அந்த எல்லா உலகமும், தேவ உலகம், பாதாள உலகம், அந்த 7 உலகம் 7 உலகத்தையும் சேர்த்து ஜெகத்வதேன்றது. வதேன்றது வந்து ஆகியோரை வச்சுக்கோங்க. ஜெகத்வதேன்றது வந்து இந்த இடத்துல வந்து ஆகியோரைன்றது 7 உலகம் 7 உலகங்கள். 7 உலகங்கள்ல முடிஞ்சு போறது இல்லையா, அதனால ஆகியோரைன்னு சொல்லலாம். இல்லாட்டா முதலியவற்றை முதலியோரைன்னு கூட சொல்லலாம். முதலியோரைன்னு சொன்னா இன்னும் இருக்கிறது எல்லாம் கூட அவர் தான் ஆள்றாரு. முதலியோரைன்றது ரொம்ப சரியா இருக்கும். வதேன்றது வந்து முதலியோரை, ஜெகத் வதே, இந்த 7 உலகங்கள் முதலியவற்றை ஜெகத் வதே. அடுத்தது வர்த்ததேதம். வர்த்ததேதம் வர்த்தம்னா வர்த்ததேதம்னா கால நேர வர்த்தமானங்கள். வர்த்தம்னாலேயே கால நேரம் டைம் பிக்ஸிங். கால நேரம்ன்றது என்ன? வினாடி, க்ஷணம், வினாடி, அது நொடி, அப்புறம் நிமிஷம் நம்ம போடுறோம் இல்லையா, நிமிஷம், நாழிகை, அந்த இது அதெல்லாம் தமிழ் இதில் வந்து அந்த நாழிகை வரும், அப்புறம் வந்து ஜாமம் வரும், அப்புறம் அதெல்லாம் சேர்ந்து வருது இல்லையா, அதுதான் காலம். 6 4 காலம் நம்ம முதல்ல சொல்லிருக்கோம் பாருங்க, 5 5 10 ஜாமம் பிரிச்சுருக்காங்க. அதுதான் கால நேரம். வர்த்ததேதம்னா அதான் வர்த்தமான குறியீடுகள். அந்த கால நேர வர்த்தமான குறியீடுகள்ன்றது அது பேரு, அதான் வர்த்தமான குறியீடுகள். அடுத்தது வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்யனா கிருஷ்ணனுடைய சசராச்சரம்ன்றத பிரிச்சுக்கணும் நம்ம. சரா சர சரா சர அம் 4 பிரிச்சுக்கணும். சசராச்சரம்ன்றது சரா சர அம்முன்னு பிரிச்சுக்கணும். சன்னா அசையும், சரான்னா அசையாத, சரன்னா வசம், அம்முனா உள்ளது. இப்ப அசையும் அசையாத எல்லாமே அவர் வசம், கிருஷ்ணன் வசம் உள்ளதுன்றதாக அர்த்தம். இது கிருஷ்ணனுடைய கையில இருக்கு, கிருஷ்ணன் கிட்ட இருக்கு. அதுதான் முதல்ல கிருஷ்ணசிய சசராச்சாரம். சசராச்சாரம் கிருஷ்ணசியன்னு வச்சிருந்தா கரெக்டா இருக்கும். அசையும் அசையாத அனைத்தும் வசம் உள்ள கிருஷ்ணனுடையது. அது அனைத்தும் வசமாகும் கிருஷ்ணனுடையது, வசமாகும் கிருஷ்ணனுடைய, அப்படி கிருஷ்ணனுடைய வசமாகும், அனைத்தும் கிருஷ்ணனுடைய வசமாகும், அப்படி சொல்லலாம். அதை சொல்லும் போது என்ன வந்து பாத்தீங்கன்னா சசராச்சரம் இருக்கு பாத்தீங்களா. சசரா கிருஷ்ணஸ்ய சரம், சசராச்சரம் இல்லையா, கிருஷ்ணஸ்ய சசராச்சரம், சசரா சரம், அதான் கிருஷ்ணஸ்ய சசரா. கிருஷ்ணஸ்ய பின்னாடி கொடுத்துட்டு சசரா முன்னாடி போட்டு இந்த சரம்ன்றத பின்னாடி போட்டுருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். அதே கவிதைக்கு அந்த பாடலுக்காக அவங்க அந்த மாதிரி மாற்றி போடுவாங்க. நீங்க மீனிங்கை வந்து வார்த்தையை மாற்றி முன்னாடி பின்னாடி போட்டு அது மீனிங்கை கரெக்ட் பண்ணிக்கணும். ஆக இதுக்கு வந்து நீங்க நம்ம கன்க்ளூஷன் என்னன்னா, சிறந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் நாகர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் சாரணர்களுக்கும் அது சொல்லணும், அப்படி சொல்லணும். சிறந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் நாகர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் சாரணர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் என அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த பூமியும் அதன் கால நேர குறியீடும் அசையும் மற்றும் அசையாத அனைத்தும் பகவான் கிருஷ்ணனின் வசம் உள்ளது. எனவே அவரது சகசநாமத்தை போற்றி துதித்து சரணடைவீராக அப்படின்றதாக இந்த பாட்டோட அர்த்தம். இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாட்டு. இது எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க பாருங்க. எப்படி எல்லாமே யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்றத ஒரு 2 வரியில கொண்டுட்டாங்க பாருங்க. இது எத்தனை அண்ட சராசரம் வாங்கல, அண்ட சராசரத்தையும் 2 வரியிலேயே கொண்டுருக்காரு பாருங்க. ரொம்ப அருமை, சூப்பர், தேங்க்யூ.